සුනාට තවත් සැරයක් மீண்டும் இடத்துல கூடியதுக்கு நன்றி சொல்லுவேன். දැන් මෙහෙමයි වුණේ මේ අවුරුද්දේ පෙබරවාරි 28 ස්වාමීන් වහන්සේගෙන් මට ඇහුණා මේ උන්වහන්සේගේ ඊම ඉතාම ලං වී තිබේ කියලා. இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலே எனக்கு தேவன் கொடுத்த விஷயம் என்னவென்றால் அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தேன். එතකොට මාර්තු 1 වෙනිදා එදාම පෙබරවාරි 28ම ඊරාන් ඊශ්‍රායල් යුද්ධය පටන් ගත්තා. அந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த அதே நாளிலே இஸ்ரவேலும் ஈரான் தேசத்துக்கு இடையிலே யுத்தம் ஒன்று ஆரம்பித்தது. මාර්තු 1 ඒ මුළු මාර්තු මාසෙම අපිට දේශනා කරන්න දාලා තිබුණු මාතෘකාව ලිවිං ඉන් ද ලාස්ට් ඩේස් අවසාන කාලේ ජීවත් වී. நாங்கள் அந்த மார்ச் மாதத்திலே எங்களுக்கு போட்டிருந்த செய்தி நாங்கள் பிரசங்கிக்க வேண்டியது நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඉතින් මට හිතුණා මේ ටිකක් මේක අමුතුයි මේ යුද්ධය පටන් ගත්තා අපිට දාලා තිබුණු මාතෘකාව අවසාන කාලේ ජීවත් වී. இப்பொழுது யுத்தமும் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய விடயங்களும் அது கடைசி காலத்தை குறித்து குறிக்கின்ற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. එදාම මට දැනුණා ඔබ මේක ජූලි මාසෙ දැනගන්නවා ඇත කියලා. இந்த விடயங்களை நீங்கள் ஜூலை மாதத்திலே இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை எனக்கு உணர்ந்தேன். මම ඒක කිප්සරයක් කිව්වා විටින් විට. நான் இதை பல தடவை உங்களோடு கூட இதை நான் சொல்லியிருக்கிறேன். පස්සේ ඉතින් මට හිතුණා එහෙම කියන්න හොඳ නැහැ. ස්වාමීන් වහන්සේගේ ඊම දන්නේ ස්වාමීන් වහන්සේ විතරයිනේ. ஏனென்று சொன்னால் நான் இதை குறித்து திரும்ப திரும்ப நான் சொல்லாமல் பிறகு இருந்தேன் என்றால் அவருடைய வருகை குறித்து அவர் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியாது. ජූලි 1 වෙනිදා මට තදින් දැනුණා මම නිරාහාරව යාඥා කරන්න ඕන කාලයකට මම හරි විදිහට නිරාහාරව යාඥා කළා තිබුණේ නැහැ. ஜூலை 1ஆம் திகதிகளிலே எனக்கு வெளிப்பட்ட விடயங்கள் என்று சொன்னால் உபவாசம் இருந்து செபிக்க வேண்டும். அந்த உபவாச ஜெபமானது சரியான முறையிலே உபவாசிக்க வேண்டும் என்பதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ඉතින් මම නිරාහාරව යාඥා කරන්න පටන් ගත්තා. நான் அதற்கு பின்னர் நான் உபவாசம் இருந்து செபிக்க ஆரம்பித்தேன். මට හිතුණා ස්වාමීන් වහන්සේ කිව්වේ දවස් 7ක් නිරාහාරව යාඥා කරන්න කියලා. அந்த நாட்களிலே தேவன் எனக்கு 7 நாள் தொடர்ச்சியாக உபவாசம் இருந்து செபிக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ඒ වෙනකොට මම හැමතිස්සෙම මේ කටේ එක එකව දාලා කන්න පුරුදු වෙලා හිටියා. அந்த நாட்களிலே நான் சின்ன சிற்றுண்டிகளை என்னுடைய வாய்களிலே போட்டு சப்பி கொண்டிருக்கின்றவனாக அந்த நாட்களில் இருந்தேன். හැමතිස්සෙම මගේ අත ළඟ කජු බෝතලයක් තිබුණාමයි. எப்பொழுதும் எனக்கு கைக்கு பக்கத்திலே ஒரு மரமுந்திரியை நான் வைத்துக் கொண்டிருப்பேன் அந்த நேரம். ඉතින් මම දවස් 3ක් නිරාහාරව යාඥා කරලා අර දවස් 7 එක අමතක කරලා ආයෙත් කන්න පටන් ගත්තා. நான் அந்த நாட்களை மறந்து முதல் நாளில் செபித்து அந்த 7ஆம் நாட்களிலே அந்த நாட்களிலே திரும்பவும் நான் அதை உட்கொண்ட ஆரம்பித்தேன் சாப்பிட ஆரம்பித்தேன். එතකොට 6 වෙනි සඳුදා හවස 7ට විතර පටන් ගත්තා මට බඩ යන පටන් ගත්තා. 6ஆம் நாள் திங்கட்கிழமை 6 மணி அந்த நேரம் இருக்கும் எனக்கு வயிற்றோட்டம் போக ஆரம்பித்தது. ඒ කියන්නේ ටොයිලට් එකට දුවන්න ඕන. ஏனென்றால் நான் அங்கு அதாவது டாய்லெட்டுக்கு போவதற்கு நான் வேகமாக போக வேண்டியது. මුළු රෑම මම නැගිටලා හිටියා. முழு இரவு நேரமும் நான் எழுந்திருந்தேன். එතකොට 7 වෙනිදා කුමාරය අපේ පාස්ටර් ෂාන් මාව බලන්න ඇවිල්ලා ඒ වෙනකොට මම එයා කියනවා මම කෙඳිරි ගගාලු හිටියේ. பிறகு 7வது நாள் நான் அந்த நேரத்திலே நான் உடல் சோர்வான நிலையிலே காணப்பட்டிருந்தேன். அந்த நேரத்திலே பாஸ்டர் ஷான் வந்து சொன்னார் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். මම නැගිට්ටොත් වෙන මුකුත් කරන්න බෑ අරක තමයි කරන්න බෑ. நான் எழும்பினால் எனக்கு வேறொன்றும் செய்ய முடியாது, அதைத்தான் நான் செய்ய முடியும்.
දෙවියන් වහන්සේ දේවවචනේ කාගේ බඩටද ඇඟිල්ල තිබ්බේ? யாருடைய வயிற்றில ஆண்டவர் கையை வச்சார்? හා? හබකුක්ගේ බඩට? ඔව් එහෙම නෙමෙයි, ඊට වඩා සීරියස් විදියට. හා? කවුද කිව්වා? හොඳ මිනිස්සෙක්. හැබැයි මිනිහට වෙච්ච දේ නම් හොඳ නෑ. நல்ல மனிதன். ආසා නේද? අර ඔක්කොම ගියේ බඩ ගැලවි ගියේ ආසා නේද? හිය මේක මදි, මේකේ සද්දෙ මදි. රෝම් ඉතින් කොහොම හරි මේ නෑ මේක කමක් නෑ. ඉතින් මම අපේ පාස්ටර්ෂන් යාඥා කරලා මේක ටගාන නැතුණා. பிறகு அதற்கு பின்னர் பாஸ்டர் ரோஷான் அந்த விடயத்தை நமக்கு பேசினார். ඉතින් මට තේරුණා ස්වාමීන් වහන්සේ මාව අතදංගුවට අරගත්තා කියලා. அதற்கு பின்பு நான் அதை உணர்ந்து கொண்டேன், தேவன் என்னை கைது செய்து விட்டார் என்று, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் நினைத்தேன். එතන ඉඳලා දවස් 10ක් මම එක කඩුවක්වත් කටේ දැම්මේ නැහැ. அதற்கு பின்பு நான் ஒரு கஜுவையாகிலும் வாயில போடாதபடிக்கு அப்படியே நான் இருந்தேன். ඊළඟට මට ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඔළුව පාත් කරගෙන ස්වාමීන් වහන්සේගේ කුඩාරම වගේ කුණ්‍ය ගගහ මෙහෙම බිම දිගා වෙලාම යාඥා කරන්න මෙහෙම ස්වාමීන් වහන්සේගේ බිම දිගා වෙලා ස්වාමීන් වහන්සේගේ මොහොන තබාගෙන அதற்கு பின்பு நான் முற்றிலுமாக கீழே சாய்ந்தவனாக நிலத்தில் எனது தலைகளை வைத்துக்கொண்டு இரண்டு கையை நான் இப்படி வைத்துக்கொண்டு அவருடைய மூச்சை அப்படியே நான் எடுத்துக்கொண்டு උන්වහන්සේ මෙහෙම අතට පුරවන එක அவர் என்னை இந்த கையில் இப்படி எடுத்து என்னை அவர் நிரப்புகிறதை போல එක උන්වහන්සේ පුරවනවා ඒක ඔබ යාඥා කරන අය වෙත ඉලක්ක කරලා යවන්න කියලා. அப்படியே நிரப்பப்பட்டு நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த நிரப்பப்படுதலை அவர்களுக்கு அனுப்பும்படியாக எனக்கு ஆண்டவர் சொன்னார். ඉතින් ඒ අතරතුර අසාමාන්‍ය හාස්කම් කීපයකුත් වෙන්න පටන් ගත්තා. அந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமும் அந்த இடத்திலே நடக்க ஆரம்பித்தது. ලේයන රෝගය තිබුණු කාන්තාවක් එයා බ්ලඩ් ට්‍රාන්ස්ෆියුෂන් 3ක් කරලා ඒක එදා යාඥා කරපු එයාගේ නිතරම ලේයනවා. යාඥා කරපු දවසේම ලේ නැවතුණා. அன்றைய நாட்களிலே நான் ஜெபித்த பொழுது அந்த இரத்தப்போக்கு 3 தடவை இரத்த மாற்றம் செய்தும் சரிவராமல் அன்று இரவே அந்த சுகம் அவளுக்கு கிடைத்தது. එතකොට අපේ නිශාන්ති අක්කාගේ ඇහැ හොඳටම රිදෙනාර ඔළුව කැක්කුම අරගෙන ඇහැ රතු වෙලා එයා ඉරිදා රැස්වීමට ආවෙත් අමාරුවෙන් එදා ප්‍රයා කාඩ් එක කියලා යාඥා කරනකොට සම්පූර්ණයෙන්ම එවෙලෙම කැක්කුම එළියට ගිහිල්ලා රතු වුණ ඇහැ සුව වෙලා කඳුළු ගගලා හිටපු එක නැවතුණා. அதே போல நிஷாந்தி அக்கா வந்தபோது அவருடைய கண்கள் மிகவும் சிவந்து அது மிகவும் வழி வருத்தத்தோடு இருந்தது. ஆண்டவர் அந்த நேரங்களிலே ஒரு நல்ல சுகத்தை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். තව ලේඩි කෙනෙක් හිටියා යාට ප්‍රෙෂර් එක වැඩි වෙලා 200 130 වගේ ඩොක්ටර් කිව්වා දැම්මම ඉස්පිතාලේ ඇඩ්මිට් වෙන්න කියලා. அதே போல் இன்னும் ஒரு பெண் இருந்தால் 200 தொடக்கம் 130 அளவிலே ப்ரெஷர் அதிகமாய் காணப்பட்டிருந்தது. வைத்தியர் உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்படியாக சொல்லியிருந்தார்.
එයා හොස්පිටල් ඇඩ්මිට් වෙන්න ඇඳුම් ටික ලෑස්ති කරගන්න ගෙදර ඇවිල්ලා සිස්ටර්ට සිස්ටර් එක යාඥා කරා. அந்த நேரத்திலே சிஸ்டரோடு கூட வந்து ஜெபித்தார். නිශාන්ති එක්කත් යාඥා කරා. அதே போல நிஷாந்தி அக்காவும் ஜெபிச்சாங்க. ඉස්පිරිතාලේ යනකොට ප්‍රෙෂර් එක නෝමල්. அந்த வைத்தியசாலைக்கு போகும் பொழுது அது ப்ரெஷர் நார்மல் ஆகிவிட்டது. හැබැයි ඉස්පිරිතාලෙන් කිව්වාට යන්න දෙන්න බෑ මේ ඩොක්ටර්ගේ කොලේ හැටියට චිට් එකේ හැටියට වගේ ප්‍රෙෂර් එක හරි භයානකයි ඔහොම ඉන්න කියලා. ஏனென்றால் அங்கு டாக்டர் இடத்தில் எழுதியிருக்கின்ற விஷயங்களின்படி உங்களை நாங்கள் அனுப்ப முடியாது, நீங்கள் இருந்து போங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். දැනුවන්සිට ප්‍රශංසා වේවා එයාගේ ප්‍රෙෂර් එක නෝමල්. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நார்மல் ஆகிட்டு அவரோட ப்ரெஷர். ඉතින් අපිට තේරුණා ස්වාමීන් වහන්සේ ඉලක්කයට උන්වහන්සේගේ ආත්මය සුද්ධාත්මයෙන් ක්‍රියා කරන්න අපිව සාදරයි. தேவன் எனக்கு நன்றாக உணர்த்தின விடயம் என்னன்னு சொன்னால் அந்த இலக்கை நோக்கி அந்த காரியங்களை அனுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். මට එතකොට අනාගත වාක්‍යයක් කිව්වා මේ අවුල් කියන්නේ මොකද්ද? බකමෝනා වගේ ඔළුව පාත් කරගෙන ඉන්න ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රඥාව එනකම් ස්වාමීන් වහන්සේගේ දැකීම එනකම් எப்பொழுதும் ஆண்டுடைய காரியத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அதை கண்டு கொள்ளத்தக்கதாக ஒரு ஆந்தை தனது தலையை எப்படி கீழே சாய்த்து கொண்டிருக்குமோ அதே போல அந்த சத்தத்தை கேட்க இருக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். මේක ඔබගේ කුඩාරමෙත් පුරුදු පුණ්‍ය ගලවලා ශක්තිමත් කරලා ආයෙත් පිටවන කාලයක්. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அங்கு விளவினமாக இருக்கின்றதான அந்த குஞ்சங்களை நீங்கள் கலட்டி கூனிகளை கலட்டி நீங்கள் ஊண்ட வேண்டியது அவசியமாயிருக்கும். ඉතින් අපේ කුඩාරම ගලවන්නට අපි කැමති නැහැ. ඒක අපිට පුරුදු කුඩාරම. ஏனென்றால் எங்களுடைய கூடாரம் எப்பொழுதும் அது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு கூடாரமாய் காணப்படுது. අපි සාමාන්‍යයෙන් කරපු ගොඩක් හොඳ දේවල් උන්වහන්සේ දිව්‍ය හඬකින් පමණක් කරන අර ප්‍රදමහින්ද ආඥා කරා වගේ සංයමයකට අපිව ඒ කියන්නේ උන්වහන්සේගේ හඬෙන් එහාට කරන්න බැරි තත්වයකට අපිව ගෙනේ. இப்பொழுது தேவன் அந்த பசுமைந்து பாசம் ஜெபித்ததை போன்று அவருடைய சத்தத்துக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு எங்கள் எல்லோரையும் அவர் ஒருமனப்படுத்தி கொண்டு வருகின்றார். එතකොට මේ ජූලි මාසයේ ගෙවිගෙන යනකොට අපි දැක්කා එක එක භයානක දේවල් වෙන්න පටන් ගත්තා. ஜூலி மாதத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இப்படி இருக்கும் பொழுது மிக பயங்கரமான சில சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்தது. දැන් මේ වෙනකොට මැද පෙරදිග හොඳටම අවුල් වෙලා. இப்பொழுது எங்களுடைய மத்திய கிழக்கு நாடுகளிலே தற்போதைய நிலைமை மிக மோசமடைந்து நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. එක ෆ්ලයිට් එකක්වත් යන්නේ නැහැ. ஏனென்றால் ஒரு விமானங்கள் கூட பறக்க முடியாத நிலை காணப்படுகிறது. මේක නිසා මැද පෙරදිග ඉන්න අපේ ශ්‍රමිකයන්ටත් ඊශ්‍රායලයේ ඉන්න අපේ ලංකාවෙන් ගියාටත් ගොඩ අමාරු වෙලා තියෙනවා. ඊශ්‍රායලයට පඩි ගෙවන්න බැරි තරම් අමාරු වෙලා. ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளிலே பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சம்பளங்களை கூட வழங்க முடியாத ஒரு நிலை அங்கு இஸ்ரவேலுக்கு அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. ඩුබායි වල ඔක්කොම හෝටල් වහලා. துபாய் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து ஹோட்டல்களும் அங்கு மூடப்பட்ட நிலை. එච්චර ආකර්ෂණයක් තිබුණු තැන. ஏனென்றால் மிகவும் கவர்ச்சியாக காணப்பட்டிருந்த மிகவும் முக்கியமான இடங்கள். ඉතින් ප්‍රංශේ ස්පාඤ්ඤයේ හොඳටම ගිනි ගන්නවා. அதே போல பிரான்ஸ் தேசம் அதே போல ஸ்பாஞ்ச் என்ற வேறு தேசங்களிலேயும் பயங்கரமான சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ප්‍රංශය මේ ස්පාඤ්ඤ අගනුවර මැඩ්‍රිඩ් ස්පාඤ්ඤයේ ප්‍රධාන ටුරිස්ට් නගරය බෝඩු ඒ දෙකෙන්ම සෙනඟ දැන් 3,50,000 ඉවත් කරලා තියෙනවා. இந்த பிரான்ஸ் நாடுகளிலே காணப்படுகின்றதான அங்கு உல்லாச பயணிகள் அங்கு இருக்கின்றதான முக்கியமானவர்களை அந்த இடங்களிலிருந்து அவர்கள் அகற்றி இருக்கின்றார்கள். ස්පාඤ්ඤය ඊශ්‍රායලයට විරුද්ධව ගොඩක් ක්‍රියා කළා. அங்கு பிரான்ஸ் தேசம் இந்த கடந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக பலவிதமான காரியங்களை அவர்கள் மேற்கொண்டார். ඉතින් අපිට තේරෙනවා තව ගොඩක් දේවල් යනවා. ඉතින් පැසිෆික් රිම් එක ගිනි ගන්නවා, එල් නිනෝ එනවා කියනවා. අපේ රටෙත් ගොඩක් ජලාශ හිඳිලා
ஏனென்று சொன்னால் பலவிதமான மாற்றங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த எல்லினோ என்கின்ற வெப்ப காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. பலவிதமான அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. අමීර් සෆාටි කියලා මේ සෝෂල් මීඩියා ඇක්ටිවිස්ට් කෙනෙක් ඉන්නවා. එයා ක්‍රිස්තු භක්තිකයෙක්. අමීර් සෆාටි කියලා පුද්ගලයෙක්. அதாவது இப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு மீடியா இணையதளம் ஒன்று காணப்படுகிறது. එයා ගොඩක් ඉරානය ගැන ඇමරිකාව ගැන ඉතාම ඇකියුරට් පෝස්ට් දානවා දේශපාලන තත්ත්වය යනාදි වශයෙන්. அங்கு ஈரான் தேசத்திலே நடைபெறுகின்றதான அரசியல் சம்பந்தமான போஸ்ட்டுகளை அவர் தொடர்ந்து முகநூல்களிலே அவர் போஸ்ட் பண்ணி வருகின்றார். ඉතින් දැන් මාසයක් විතර එයා පෝස්ට් දාන්නේ නැහැ. இப்பொழுது ஒரு மாத அளவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்விதமான தகவல்களையும் அவர் பரிமாறாமல் இருக்கிறார். එයා දාන්නේ දේව වචනේ විතරයි. இப்பொழுது அவர் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே போட்டுக் கொண்டிருக்கிறார். හුඟක් අය දැනන් හිටලා නැහැ එයා එපමණ ගැඹුරු ක්‍රිස්තු භක්තියෙක් කියලා. ஆனால் அநேகர் அறிந்திருக்கவில்லை அவர் ஒரு நல்ல ஆழமான ஒரு கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர் என்று தெரியாது. මිලියන් ගණන් එයාව ෆලෝ කරනවා. மில்லியன் கணக்கான மக்கள் அவள் ஃபாலோவர்ஸாக இருக்கிறார். ඉතින් දැන් අද එයා කියලා තිබුණා ගොඩක් අය මාව ෆලෝ කිරීම අත්හැරලා තිබෙනවා. அவர் சொல்லியிருக்கின்றார் இறுதியாக அநேகர் என்னை ஃபாலோ பண்ணுவதை நிறுத்தியிருக்கிறார். මගෙන් අහනවා ඇයි මේ ඔච්චර හොඳට පුවත් සකස් කරපු එක දැන් සකස් කරන්නේ නැත්තේ කියලා. அவரிடத்திலே பலர் இப்பொழுது வினவ ஆரம்பித்திருக்கின்றார்கள். நீங்கள் இவ்வளவு அழகாக இந்த ஊடகங்களில் அறிக்கைகளை வெளியிட்டீர்கள், இப்பொழுதே நீங்கள் அதை நிறுத்தி உள்ளீர்கள் என்று கேட்டார். එයා අද පෝස්ට් එකක් දාලා තිබුණා මගේ මෙහෙවර ඉවරයි. இப்பொழுது ஒரு கடைசியாக ஒரு போஸ்டை அவர் போட்டிருக்கின்றார். எனது வேலை நிறைவடைந்திருக்கிறது. තව දාන්න නිවුස් නැහැ. இனி நான் போடுவதற்கு செய்தி இல்லை. ඔක්කොම මම කියපු වල ලකුණු ඉෂ්ට වෙලා ඉවරයි. රජු වෙනවා. நான் இப்பொழுது போட்டிருந்த எல்லா விடயங்களுக்கும் காரியங்கள் நடந்து விட்டது. ராஜா வருகிறார். ராஜா வருகின்றார். අමුතුවෙන් තව කියන්න දෙයක් නැහැ. இன்னும் நான் சொல்லுவதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. ඔක්කොම ලකුණු ඉෂ්ට වෙලා ඉවරයි. எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ඒ නිසා මට කියන්න තියෙන්නේ කරුණාකර රජු පිළිගන්න. எனவே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அந்த ராஜாவை நாங்கள் ඒක මටත් ආදවස ඇසුරු ගොඩක් දැනුණා. அந்த விடயங்களை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலும் அதிகமான காரியங்கள் உணர்த்தப்பட்டது. අපි දන්නවනේ ලියුදික සභාවට කිව්වම මම දොරවල් සිට තට්ටු කරන්නේ. යමින් මාගේ හඬාසා දොර ඇරියොත් මම ඇතුළට එන්නම්. அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுகிறார். என்னுடைய கதவை அவன் தட்டினால் நான் தட்டும் பொழுது அவன் திறப்பானால் அதை நான் திறப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ඉතින් අපිත් ඒ ගැන සංවේදී වෙමු. අපිත් උදාහරණ කියමු ස්වාමීනි. ඔබ වහන්සේගේම ආදරය වුණත් අපිට ඒ ගැන හොඳ දැනුවත්කමක් සූදානම්කින් තියන්න. நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நல்லது, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தம். இன்று இரவிலே உங்களுடைய வருகை வந்தாலும் அதற்கு நாங்கள் போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். මට අද ලොකු ප්‍රීතියක් තිබෙනවා. ඒ වගේ අපි තව ටිකකින් යසාය 32 කියනවා මීට ඉස්සෙල්ලා අහුණිය අය අහන්නේ නැහැ. ஏசாயா 32 எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எனக்கு வெளிப்படுகிறது. இவ்வளவு காலமும் எதையும் கேட்காமல் இருந்தவர்கள் உங்களுக்கு கூட கேட்க போகிறார்கள். நான் இங்கு வருவதற்கு முதல் 3:30 மணி அளவிலே மிக உயர்வான இடத்தில் இருக்கிற ஒருவரை சந்திக்க எனக்கு ஏற்பட்டது. அதிலே நான் போகும் முன்பு ஏசாயா 31 நான் வாசித்தேன். அந்த வசனத்தை நான் ஒன்றாக சின்னதாக பிறகு நானும் அவருக்கு ஒரு கோப்பியை கொடுத்து நானும் ஒரு கோப்பியை ඊළඟට මම අදින විදිහට පාලන ආදර්ශය ඇඳලා මම මෙහෙම ඇඳලා පුද්ගලයෙක් කර දුහනවා ඇඳලා මම හැවුවා මේ කවුද කියලා. நான் அதற்கு பின்பு நான் எப்பொழுதும் வருகின்றதை போன்று பாலத்தை போன்று வட்டமாய் வரைந்து நபர்களை வைத்து யார் அப்போ அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் வரைந்திருப்பது என்னை தான் நீங்கள் வரைந்திருப்பீர்கள்.
அதற்கு பின்பு நீங்கள் தாயின் கருவில் உருவாவது முறைகள், எப்படி நீங்கள் சிலுவையில் எடுத்துக்கொள்ளப்பட අහන්නකොට එයාගේ මූණ එයා ආවේ අමුත් එක්ක. அவர் எங்களிடத்தில் வரும்பொழுது ஒரு விருந்தாளியைப் போல அவர் வந்தார். එකක් එයාගේ අනතුරු ඉතා උසස් තනතුරක්. ஏனென்றால் அவர் மிகவும் ஒரு உயர்வான பதவியில் இருந்த ஒருவர். ඒගොල්ලෝ තේ එකක් බොන්න කිව්වත් බොන්නේ නැහැ. මොකද ඒගොල්ලන්ගේ වෘත්තිය විනේ. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு தேநீரை கொடுத்தா கூட அவங்க குடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா தொழில்கிட்ட நிலப்பாடு. දේවපද ගණනාව කියවලා පාලනාදර්ශය කරනකොට එයා පොඩි ළමෙක් වගේ hina වෙනවා. මුණ පැහැපත් වෙනවා. அதற்கு நான் அந்த வசனத்தை வாசித்து நான் அந்த பாட புத்தகத்தினுடைய பயிற்சி அவருக்கு காண்பிக்கும் போது அவர் ஒரு சிறு பிள்ளையை போல அதை கேட்டு சிரித்தார். ඊට පස්සේ එයා අනිගල කියලා කිව්වා මේක තමයි මම දන්න අවශ්‍යතාවය සමාව ලැබීම කියලා. අර hurt, humiliation, horror, hatred, excess, එච්පන, රිදුම, ලැජ්ජාව, බය, ද්වේෂය, සාපය. ඇඟිලි තියලා කිව්වා මේක තමයි මගේ අවශ්‍යතාවය කියලා. ඊට පස්සේ මම ඉතින් කල්පනා කරා මෙහෙම අවස්ථාවක් එහෙම ඉවර කරන්න බෑ, සම්පූර්ණ ඉවර කරන්න බෑ. මං කිව්වා අපි අතාල්ලගෙන ආඥා කරුවොත් කියලා ළමයා වගේ අතාල්ලගෙන ස්වාමීන් වහන්සේ මගේ හදවතට වැඩම කළා මම. ඒ ආවේ අමුත් කියන්නේ එක්සරේ මට හම්බෙලා තියෙනවා. ඒ වුණාට අපි වෘත්තිය හැටියට ඒගොල්ලෝ සංගත ලං වෙන්නේ නැහැ. ළමෙක් වගේ වෙනස්. ඉතින් මට හිතුණා ස්වාමීන් වහන්සේගේ මොහොත කියලා. அந்த நேரத்திலே நான் புத்தகத்தில் இருந்த 4 விடயங்களையும் நான் அவருக்கு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் நான் சொல்லிக் கொடுத்தேன். அவர் ஒரு சிறு பிள்ளையை போன்று அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் தான் உள்வாங்கி அதை அவர் ஏற்றுக்கொண்டார். என்றால் அவர் தொழில் ரீதியாகவும் அவர் முக்கியமான ஒரு நபராக. ஏனென்றால் இந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிரயம் ஒன்று காணப்படும். පසුගිය දවස් ගණනාවෙම මට කිසිම අවසරයක් තිබුණේ නැහැ. මොකුත් කරන්න ඔළුව මාත් කරගෙනම ඉන්නවා. இந்த நாட்களிலே எனக்கு எந்த விதமான முக்கிய காரணங்களும் இருக்கவில்லை. தலையை கீழே குனிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இருக்கிற காரியங்கள் மட்டும்தான் எனக்கு வெளிப்பட்டது. සමාජලාට බදාදරය පාඩමට ඉස්සෙල්ලා சென்சுராத பாடத்தில் இස්සෙල්ලා මම දන්නේ නැහැ මොනවද කරන්නේ කියලා. நான் புதன்கிழமை பாடத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் அதே போல வெள்ளிக்கிழமையிலே செய்யும் பொழுதும் ஆண்டவரே நான் என்ன செய்வதுன்னு எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. මගේ ජීවිතේ කවදාකවත් කාලයක් තිබිලා නැහැ දන්නේ නැති කාලය. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் தெரியாதென்ற ஒரு காலம் எனக்கு இருந்ததே இல்லை ஒரு காலம். හැබැයි මේ කාලේ ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගෙම්ම පණිවිඩයක් හදන නිසා අපි පුරුදු කරයි ස්වර්ගෙම්ම පණිවිඩය අහන්න. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு விளங்குகிறது என்னென்னு சொன்னால் பரலோகத்துக்குரிய ஒரு செய்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்துவதை நான் உணர்ந்து கொண்டேன். ඉතින් අපි හොඳ බලාපොරොත්තුවක් තියාගමු. ඔබ ඉන්න ප්‍රදේශයේ කවුරු හරි කෙනෙක්ට මෙහෙම ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා ඇති. සමහර විට අපේ ජනාධිපතිතුමාට ස්වාමීන් වහන්සේ මෙහෙම යාට ඇවිටිලි කරනවා ඇති. එයාගේ අමාරුවේදී බැරිකමේදී ස්වාමීන් වහන්සේට හඬගස්නවා. இந்த நிலையிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே கூட தேவன் இப்படியான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசுவாராக இருக்கும். அதே போல் நாட்டின் ஜனாதிபதியோடு கூட இந்த காரியத்தை குறித்து அவர் புலம்புவதாக இருக்கும். ஏனென்றால் இது செய்ய முடியாமல் இருக்கிறது, இது முன்னோக்கி செல்ல முடியாத கடினமான காரியம் என்பதை அவர் உணர்த்துவாராக. හැම දවසේදීම මට ඉගෙන ඉස්සෙල්ලා ඇහෙන්නේ මේ යන මඟ ඔබ දන්නේ නැත පැහැදිලිව මගෙන් පාරක්. எப்பொழுதும் நான் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற விஷயம், நீ இப்பொழுது போகிற பயணம் உனக்கு தெரியாது, இதை நீ அறிந்து கொள்ள என்னிடத்திலே நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். God bless.